வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு பாசிப்பருப்பு சப்பாத்தி அது செய்ய போகிறோம். இது போட்டு செஞ்சால் நல்லா ஹெல்த்தியானது, நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக. இதோட காரப்பொடிங்களும் சேர்க்க போகிறோம். வெறும் பருப்பு மட்டும் போட்டால் டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்காது. அதுக்காக இப்போ நமக்கு வேணுங்கிற 1/4 கிலோ மாவு அளவு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நல்லா டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 தடவை கழுவிட்டு 3வது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்தில் ஊறிடும். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் வச்சோம்னா இது நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதில் போட்டு சப்பாத்தி மாவில் போட்டு சுட்டு எடுக்கையில் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதோட சேர்க்கறதுக்கு முதல்ல பருப்பு போட்டுடலாம். வேணுங்கிற மாவு எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஜாஸ்தி மாவு எடுத்தோம்னா பாசி பருப்பும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும். நான் ஒரு 200 கிராம் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஊற வச்சு இதில் இப்போ கலந்துருக்கிறேன். இதில் வந்து கரம் மசாலா, சாட் மசாலா, ஜீரகப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, இந்த பொடி எல்லாம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியெல்லாம் போட்டுடணும். இந்த கரம் மசாலாவில் கொஞ்சம் உப்பு கலந்துருப்பாங்க. அதனால் இந்த மாவுக்கு போடுற உப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறது போட்டுக்கணும். அதோட கஸ்தூரி மேத்தி நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுக்கணும். போட்டு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடணும். எல்லாம் கலந்துக்கணும். முதல்ல கலந்துக்கிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம சப்பாத்தி மாவு எப்பொழுதும் எந்த அளவுக்கு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்க வேண்டியது தான். பிசைஞ்சிட்டு நம்ம முன்னாடியே ஒரு சில சமயம் எண்ணெய் ஊற்றுவோம். இதுக்கு வந்து இப்படி பிசைஞ்சிட்டு நெய் ஒரு நல்ல ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவு லேசாக உருக்கி சுட வச்சு இதில் கலந்துக்கணும். கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா சப்பாத்தி அப்படியே சும்மாவே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இதுலேயே காரம்லாம் இருக்கிறது. ஓ, கேஸ் கீழே திறக்கலையா? நல்லா நெய் ஊற்றுறதுனால நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சுட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம நெய்யே யூஸ் பண்ணிட்டோம்னா எண்ணெயும் ஊற்றலாம். இது அவ்வளோ நல்லா இருக்கும். நெய் வார்மா இருந்தால் போதும் இல்லையா? ஆமாம், மெல்ட் ஆகி சூடு மட்டும் இருந்தால் ஊற்றுறீங்களா? அதனால் மடித்து இது வந்து தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டாக அப்படியே தேய்ச்சிட்டு போட்டு எடுத்தோம்னாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிளகாய் பொடி, உப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சும்மா கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் இதுக்கு கார சட்னி, இந்த முள்ளங்கி சட்னி, இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். வெறும் தயிரில் உப்பு போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லைன்னா சர்க்கரை போட்டு அதையும் தொட்டு கூட சாப்பிட்லாம். இதுக்கு பிள்ளைங்களுக்கு இது ஹெல்த்தியானது வேற. அப்போவே ஒரு 10-15 நிமிஷம் குறைஞ்சது ஊறணும். அப்போ மாவு நல்லா உள்ள காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த நெய்யை அப்படியே இந்த இதில் இருந்ததுனால நெய்யை தடவி காயாமல் இருக்கிறதுக்காக அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை மூடி ஊற வச்சிட வேண்டியது. அப்படி அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் நமக்கு தொட்டுக்க வேணும்னா செஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? சைட் டிஷ் என்ன செய்ய போகிறீங்க? நான் வந்து இப்போ சவுச்சவ் போட்டு அவியல் மாதிரி செய்ய போகிறேன். இது தயிர் ஊற்றி நல்லாயிருக்கும். இதை சவுச்சவா அரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து தேங்காய் எடுத்து வைக்கலையே, எடுத்து வச்சு அதுக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக சவுச்சவ் அவியல் செய்ய போகிறோம். அதுக்கு
ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு 4, ஒரு பீஸ் இஞ்சி, பூண்டு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சும்மா பைண்டிங்காக ஒரு 1/4 ஸ்பூன் பச்சரிசி மாவு இதில் கலந்துருக்குது. இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக அதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இது காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகும் போட்டுக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். கடுகு, ஜீரகம் சும்மா ஒரு பிஞ்சு, அது போட்டு வெடிச்ச உடனேயும் பெருங்காயம் தூள், மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பெருங்காயம் போடுங்க, தூள் மிளகாத்தூள் போடணுமா? இதை வெடிச்சிருச்சுன்னா வெடிக்கட்டும், கடுகு வெடிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த தேங்காய் எண்ணெய் வாசம் வருது, நல்லா தேங்காய் எண்ணெய்னா இது நல்லா வாசமாக இருக்கும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய் போட்டுடலாம், கருவேப்பிலையும் போடலாம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த அரைச்சதை அதில் ஊற்றலாம். நமக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் அந்த அரிசி மாவும் போடுறது. வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் தேங்காய் வாசம் நல்லா இருக்கும். இது தயிர் வச்சுருக்கீங்க, தயிர் அப்புறம் கடைசியில் இறக்குனதுக்கு அப்புறமேல அதை ஊற்றிடணும் கடைசியில். இப்போ இதுக்கு உப்பு இன்னும் போடல, இப்போ தயிரும் ஊற்றணும் கடைசியில், அது அப்புறம் ஊற்றிக்கலாம். இதை இப்போ கொதித்த உடனே உப்பு போடணும், உப்பும் காயும் போட்டு முந்திரி பருப்பு கூட, அரிசி மாவுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். இது ரொம்ப காரம் இழுக்காது, கொஞ்சமாக பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கோம். இதை கொதிச்சிருச்சு உடனே கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் தயிரும் வேற ஊற்றுவோம், அதனால உப்பு போட்டாச்சுல. இப்போ கிளாஸ் கட்டேன், ஒரு சவுண்டு விட்டோம்னாவே காயெல்லாம் வெந்துடும். உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். கொதிச்சதுனால அந்த ஆவியும் வந்துருச்சு. ஆவி வந்தோடனையும் வெயிட் போட்டு ஒரு சவுண்டு வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடலாம். காய் இப்போ சவுச்சவ் வந்து நல்லா பிஞ்சு சவுச்சவாக இருந்ததுனால நான் உடனே வந்து நம்ம சாப்பிட்றப்பவும் கொஞ்சம் அந்த கிறிஸ்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ தோசைக்கல் வச்சு இதை தேய்ச்சி, இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கலாம். ஒரு சிலர் சப்பாத்தியை கொஞ்சம் மொத்தமாக தான் போடுவாங்க, அந்த அளவுக்கு போட்டுடலாம். நமக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுக்க வேண்டிய. இதை தேய்க்கிற இந்த பருப்பு மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட வராது.
சரியா இருக்கு. கல் காஞ்ச உடனே நெய்யோ, நமக்கு நெய் வேணும்னா நெய் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணுமாலும் போட்டுக்கலாம். நல்லா கல் காஞ்சிடும். போட்டாச்சா? போட்டாச்சு. கல் காஞ்சிருச்சு. இப்போ போட்டாச்சு. சப்பாத்தி சுட்டு எடுக்கிறாப்புலையே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுட்டு நெய் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது. அதுக்குள்ளே இந்த காயம் ரிலீஸ் ஆயிடும். இது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும், சும்மா சாப்பிட்றதுக்கு. நல்லா கொஞ்சம் வேக விட்டு எடுத்துடணும். இதெல்லாம் மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி, கரம் மசாலா, சாட் மசாலா, மஞ்சத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் பொடியும் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். நல்லா கலரும். கொத்தமல்லி கூட வேணும்னா இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தலை அரிஞ்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சிம்லேயே வேக வைக்கணும். அந்த கொஞ்சம் திருப்பி விட்டுட்டுமா? இப்போ இது தயிர் ஊற்றணும். கொஞ்சம் அவையில் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சரியா இருக்கு. எடுத்துடவா? ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்துட வேண்டும். இன்னொன்று போட்டுமா? நல்லா நெய் வாசமா இருக்கிறதுனால நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். சிம்மில் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லா வேகும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றிடுங்க. தயிர் அந்த விஸ்கில் வச்சு ஒரு கடை கடைஞ்சு கெட்டி தயிராக இருந்ததுன்னா இதில் ஊற்றி கொத்தமல்லியை தூவி இதுக்கு தொட்டுக்க வச்சுட்டு நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக கூட வச்சுக்கலாம். சரியா இருக்கும். சரி, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது என்ன பாசிப்பயிறு சப்பாத்தி, கார சப்பாத்தி எல்லா பொடியும் போட்டுருக்கோம்னா அப்படியே சும்மா ரோல் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.